ஒரு பொண்ணுக்கெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் மேடம் கொரோனா டைமில் 2 டைமும் முகவாதம். 2வது டைம் வந்தப்போ கடுமையாக வந்துருச்சு. அப்படியே பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். அதெல்லாம் சின்ன பொண்ணு. இப்படி நிறைய ஒரு ஃபீமேல் கேசஸ்லாம் சரி பண்ணி அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக எங்களை நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது மேடம் ஒரு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கணவன்கிட்ட கூட சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து ஓப்பனாக வந்து டாக்டர் அப்படின்ற அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் சிகிச்சை அப்படின்றத நம்பி அவங்க ஓப்பனாக வந்து சில விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க. சில இடங்களில் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நம்மகிட்ட காட்டுறாங்க. அது காரணம் சிகிச்சை, அந்த தொழிலுக்கு உள்ள மரியாதை. அப்படி இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனை நெகட்டிவாக கொண்டு வந்து அப்படி காட்டக்கூடாது இல்லையா? படத்துக்காக இருந்தாலும் அதில் ஒரு தர்மம் வேணும், அதில் டிஸ்கிரிப்ஷன் போடணும். எதுவுமே இல்லாமல் இருட்டறையில் வச்சு ஆக்சுவலாக மேடம் ஓப்பனாக சொல்லுவா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணுறவங்களாம் அன்எஜுகேட்டட் பீப்புள், வேறு ஏதாவது பண்ணுறவங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை வேறு ஏதாவது ஜிம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி பீப்புள் தான் சோசியல் மீடியாவில் மாட்டினாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு சொன்னால் சொசைட்டியில் ஒரு நல்லா இருக்கும், கெத்தாக இருக்குன்றதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதை தூக்கி போட்டாங்க.